கண்ணா மூச்சு ரேரே காட்டு தொரைச்சி ரேரே ஊழ முட்டைய தின்னு புட்டு நெல்ல முட்டைய கொண்டு வா ஓடு ஓடு. நானும் விளையாட வரேன்ப்பா. போடா கோமலாண்டி பையன் கூட விளையாட நான் எங்க ஆத்தா வெய்யும். அப்புறம் ஏன் பிள்ளை எங்க கோயில் அந்த விளையாட இருந்துச்சு போ. ஐயா இந்த கோயிலை நீ கட்டினதா போச்சு, எங்க அப்பச்சி கட்டினதாக்கும். உங்க அப்பச்சி கோலம் தான் கட்டிருக்கு, கோயில் அங்க கட்டிச்சு. பாருப்பா இந்த மணி எங்க அப்பச்சி தானே கட்டுச்சு. ஆமா எங்க அப்பா தானே மணி அடிக்கிறாரு. ஆமா ஐயா குறைங்க எது கத்தலாம் ஆமா ஆமான்றீங்க. பரஞ்சோதின இந்த மணி எங்க அப்பச்சி தானே கட்டுச்சு. இல்ல எங்க அப்பா தானே மணி அடிக்கிறாரு. பொறுங்க இதெல்லாம் உங்க அப்பச்சியும் கட்டல அப்பாரும் கட்டல, ஒரு பழைய காலத்து ராஜா கட்டினது. ஆமா பழைய காலத்து ராஜா. அதோ அந்த மணி இருக்கே அதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்கு. சரி சொல்றேன். அதாவது ஒரு காலத்துல ஒரு பெரிய ராஜாவான். அதோ தெரியுதே அதுதான் அந்த ராஜாவுடைய அரண்மனை. அந்த ராஜாவுக்கு ஒரே ஒரு மகளா. அந்த ஊர்ல ஒரு பெரிய புலவனா. புலவன்னா என்ன மாதிரி ஒரு பாட்டு கட்டுற ஆளு. ஓ தண்டச்சோரா. ஏய் அரஞ்சனா யார் பிள்ளை அப்படி சொன்னது? உங்களை ஊர்ல எல்லாரும் அப்படிதானே சொல்றாங்க. சரி கதையை கேளு. அந்த ராஜா மகளுக்கும் அந்த புலவனுக்கும் காதலா. ரொம்ப மோசமா. அது சரி. அது வந்து ரெண்டு பேருக்கும் சிநேகிதமா. அந்த இளவரசிய பாக்கணும்னு இந்த புலவன் நினைச்சான்னா இந்த மணிய ஓங்கி ஓங்கி அடிப்பானா. அந்த சத்தம் கேட்ட இளவரசி எங்க இருந்தாலும் ஓடி வந்து பாப்பாளாம். யோ நீ பாட்டு தான் நல்லா கட்டுன்னு நினைச்ச, கதை கூட நல்லா கட்டுறியே. நீ இந்நேரம் கதை கேட்டுக்கிட்டு தான் இருந்தியா? கதை கேட்கல, நீ கதை விடுறது கேட்டுட்டு இருந்த. என்ன பாதியிலேயே கதையை விட்டுட்ட? பார்த்த பின்னாடி அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க? அதாவது அவங்க ரெண்டு பேரும் பார்த்தாங்க. அவங்க பாத்துக்கிட்டே இருந்தாங்களா? கதை முடிஞ்சிட்டு வாங்கடி பசிக்குது போ. ஆமா வாங்கடி. போயிட்டு வரேன். சந்தோஷமா மகராசியா போயிட்டு வாமா. கண்ணிமா அப்பப்ப இந்த அண்ணனுக்கு மறக்காம கடதாசி போடுமா. ஆனா இல்ல அப்பம் கூட அடிக்கடி சண்டை போட்டுக்காத. ஏதாவது ஒரு வேலை வெட்டிக்காது போன. சரிம்மா அதை கொண்டா நான் வண்டியில வைக்கிறேன். கன்னியம்மா, கன்னியம்மா. நீ ஊருக்கு போய் எப்ப திரும்பி வருவ? உள்ளப்பத்துக்கு வருவேன். நான் எங்க அண்ணன் கல்யாணத்துக்கு வருவேன். உன் கல்யாணத்துக்கு ஏதாவது கொடுக்கலான்னு நினைச்சேன். என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. இது வச்சுக்கிறியா? இதை விட உன்கிட்ட நிறைய விடுகதை வச்சிருக்கீங்க. அதுல ஏதாவது ஒன்று சொல்லு போதும். நீ இதையும் வச்சுக்க, விடுகதையும் சொல்றேன். ஒன்னா முளைச்சு ஒன்னா தலைச்சாலும் கடைசியில ஒட்டாமலே போறது அது எது? ஒன்னா முளைச்சு ஒன்னா தலைச்சாலும் ஒட்டாமலே போறது ஒண்ணு இல்ல. தப்பு தப்பு. அரிசி உமி. உமி கடைசியில பிரிஞ்சு தானே போகுது. நான் சொன்னது சரிதான். இந்த ஊரு, இந்த வீடு, எங்க அப்பா
என் கண்ணன் எல்லாமே எனக்கு உசுறு. இத்தனை நாளும் ஒன்னா இருந்துட்டு இப்ப நான் ஒதுங்கித்தானே போறேன். இனி நான் யாரோ வீட்டு பொண்ணு தானே. இனிமே எங்க அண்ணனை பாத்துக்க யார் இருக்காங்க? கண்ணியமா, நேரமாவது வா புள்ள. வர்றேன். கிளி கிளி கிளி, இங்க ஒரு கிளி, அங்க ஒரு கிளி. இது பச்சை கிளி, அது பாஞ்சாலி கிளி. இல்ல பாஞ்சாலி, என்கிட்ட ஒண்ணு பேசாத. ஏன் பாஞ்சாலி, என் மேல கோபமா? பின்ன எனக்கு அன்னைக்கு ரவிக்கு துணி வாங்கி தரேன்னு சொல்லி அளவெடுத்து என்ன தோர்த்திட்டல்ல? அது அது வந்து உனக்கு உங்க அக்கா. ஆமா, உங்க அக்கா எங்க போயிருக்கா? எங்கயோ வட்டி பணம் வாங்க போயிருக்கா. பாஞ்சாலி பாஞ்சாலி, நீ எனக்கு இன்னைக்கு பரணி மேல இருக்கிற சூரிய கத்தி எடுத்து கொடுப்பியா? நான் உனக்கு பாவாடுறதுக்கு வாங்கி தருவேனா? நிஜம்மா? நிஜமா. வா 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 வா, இங்கதான். ஐயோ எனக்கு எட்டாதே. இரு இரு, நான் மீனாட்சி வீட்ல இருந்து ஏறி எடுத்துட்டு வரேன். இரு, நேத்து உங்க அக்கா அவகிட்ட சண்டை போட்டா. நான் உன்னை தூக்கி விடுவேனா நீ எடுத்து தருவியா? நான் விழுந்துடுவேனே. நீ விழாம தான் நான் கெட்டியா புடிச்சுக்குவேனே. பாத்து தேடி பாரு. இங்க ஒண்ணுமே இல்லையே. இருக்குமே இருக்குமே, இங்க இல்லையே. தேடி பாரு. ஐயோ என்ன விடு, என் இடுப்பு வலிக்குதே. ஓரமா பாரு. இங்க இல்லையே. ஐயோ நான் விழ போறேன். போமாச்சா, அங்க சூரி கத்தி இல்ல கீரி கத்தி இல்ல, நான் போய் அரைக்கணும். குதிரை மேலே, யானை மேலே, அம்பாரி மேலே. நானே வா ஏறு. குதிரை மேலே, யானை மேலே, அம்பாரி மேலே, ஹையா. என்ன நானு? ஐயோ நீயா? சரி வா. முருகா, ஏன் புள்ள விடியால என்ன சாப்பிட்ட? கூழ் மட்டும்தான் இத்தனோண்டு குண்டால சாப்பிட்டேன். குண்டால சாப்பிட்டியா இல்ல அண்டால சாப்பிட்டியா? இந்த கணக்குது. எங்க அம்மாவும் இதே மாதிரி குண்டு குரங்கு. சரி சரி வா வா. போப்புல, உன்னை என்னால தூக்க முடியாது. போன நீ எங்கேயோ நோஞ்சா. எங்க அப்பாவுக்கு எவ்வளவு பலம் இருக்கு தெரியுமா? சரி வா. போப்புல, உன்னை என்னால தூக்க முடியாது. என்ன என்ன சிரிக்கிற? ஐயோ, இத்தனோண்டு பிள்ளை ஒன்னால தூக்க முடியலையா? சும்மா விளையாட்டுக்கு சிரிப்பு காட்டுறதுக்காக அப்படி எல்லாம் பண்ண. ஆமா, குப்புற விழுந்தாலும் மீசல மண்ணோட்டலங்கிற. நீ வந்து நில்லு. முடியுதா இல்லையான்னு அப்புறம் சொல்லு. வேண்டாம் வேண்டாம், உன்னால முடியாது. நீங்க போங்க. அம்மா தாயே, முதல்ல நீ போமா. ஐயா டு நடங்கடி போலாம். பிள்ளைங்க இருந்தா சிரிக்குமா? நீ வந்து நில்லு வா. வேண்டாம், உன்னால முடியாது. நீ வந்து நில்லு, அப்புறம் முடியுமா இல்லையான்னு சொல்ல. சரி பாப்போமா? வா. காலை வைக்க போறேன். வை. முடியுதா இல்லையான்னு அப்புறம் பாரு. காலை வை, நான் எடுத்துட்டேன். வச்சிடுவேன். வெயினா வைக்க போறேன். அந்த காலை வை. தூக்கிடுவியா? ஐயோ பாத்து. ஐயோ நான் விழுந்துடுவேன். பயமா இருக்கு. ஐயோ
முடியாது. கொலையில அரைச்சி போட்டிருக்கேன், அதை போய் நீ பாரு, நான் சுத்துறேன். ஏண்டி எப்படி சுத்தாச்சு? 10 ஆச்சு. 10 நாலு தான் பாக்கியா? சரி என்ன வேடிக்கை பார்த்து சுத்துறியா? சுத்த யாரு? மச்சான். ஐயோ என் செல்ல கண் சரியா சொல்லிட்டியே. போ, அக்கா தேடிச்சு. அவ கிடக்குறா, அத தூக்கி அங்க போடு, இத குடி. ஐஸ். இது என்ன, அன்னைக்கு நீ கேட்டியே விதவிதமான நைலோன் துணி கிரேப் ஜிலுக்கெல்லாம் வந்திருக்கு, வாங்கி கொடுக்கற, வர்றியா? சரி வா வா. என்ன பஞ்சாலி, எங்க கிளம்பிட்ட மச்சானோட? மச்சான் எனக்கு நைலாக்ஸ் துணி வாங்கி தர போகுது. என்ன ராமையா, குழந்தையா மேல கொள்ள பிரியம் போட்டு உனக்கு? யோ பட்டாளம், உனக்கு இது வேண்டாத வேலை. அதையே தானே நானும் சொல்றேன். யோ ஏன் குழந்தையாளுக்கு நான் என்ன வேணாலும் வாங்கி கொடுப்பேன், அதை கேட்க நீ யாரியா? இரு நான் போய் கருத்த மாலை கூட அனுப்புறேன், அவ வந்தாதான் நல்லா அடிச்சு பேசுவா. நைலோக்ஸ் விலையே. மச்சான் சோறு பொங்க ஆரம்பிச்சிச்சு, நான் வரல, நீ போ. பார்த்து பஞ்சாலி, பொங்குற நேரத்துல பக்கத்துல ஆள் இல்லைன்னா பதங்கட்டு போயிடும். டேய் வாட, நாம போய் பார்க்கலாம் சேலை. நான் வரல. சரி நான் போறேன். கருத்தம்மா அண்ணே அண்ணே போல அண்ணே. வாடா. போடா. பாஞ்சாலி என்ன சுமாரு? பரஞ்சோதி மகளே பாஞ்சாலி, ஏண்டி கஞ்சி படிக்கிற கலா காங்கிரி கை கால ஊத்திட்டா என்னடி பண்றது? எந்திரடி போ. சோறு பிடிக்கிறானா? சோறு சும்மா வேடிக்கை பார்த்தேன். மச்சான் வர வரைக்கும் ராத்திரி சுத்து, மச்சான் வந்தவரைக்கும் வேடிக்கை பாரு. போ போடி. போடி.
ஏண்டி கிளி பறந்து போச்சா பாங்கார் இறங்கி போயிருக்கா கிளி பறந்து போகாம பின்ன என்ன உருண்டு போகுமா? வீடு பக்கம் தான், வந்து சேர்ந்துருவா. வாயை மூடிட்டு வாடி. சரிப்பா. எரும மாதிரி நடக்குது பாரு.